ஃபேன் பேஸாக ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சி என்னத்தை லைஃப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன். இட்ஸ் மோர் லைக் ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான். ஐ ரியலி என்ஜாய் வாட் ஐம் டூயிங். ஸோ இஃப் ஐ என்ஜாய் இட், நான் பண்ணுறது எல்லோரும் பார்த்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணதுனால தான் அந்த ஃபேன் பேஸ்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஆக்சுவலாக ஐ என்ஜாய் வாட் ஐம் டூயிங். ஸோ when people see it, they'll enjoy it. ஸோ அதுதான் என்னோடய ஃபேன்ஸ். அண்ட் I'll make sure they enjoy the maximum. தெரியல, ஏன்னா நான் சீரியஸாக பண்ணாலே சிரிக்கிறாங்க எல்லாரும். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது இப்போ இல்லை, தமிழ் படம் முன்னே சரோஜாவில் வந்து நான் ஓடி வந்து அழுது சரண் வந்து நம்ம சாவடிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அழுது காலையில் 5 மணிக்கு பின்னி மில்ஸில் ஷூட் பண்ண சீன் அது. கிளாப்ஸ் எனக்கு ஒரு அங்கே எல்லாருமே வந்து நடித்து முடித்ததுக்கப்புறம் நைஸ் மச்சான் அப்படின்லாம் சொல்லி கிளாப் பண்ணாங்க. நான் இதில்னா இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக ஐயோ அப்படின்னு சிரிச்சுன்னு இருக்காங்க அந்த சீனுக்கு. ஒன்றுமே புரியலன்னா நம்ம அழுது நடிக்கிறோம், எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஜனங்கள்லாம். பார்த்தா நான் அழுதாலே எல்லாம் ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்காங்க. என்னென்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே. பட் சீரியஸாக நடி அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னால் மறக்க முடியாத விஷயம் என்னென்னா சென்னை 28 வந்து அந்த நிதின் சத்யா அவர் காலில் விழுந்து அழுகிற மாதிரி ஒரு சீன். அது வந்து அழுதுலாம் பயங்கரமாக நடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் கையெல்லாம் தட்டினாங்க. அதுக்கப்புறம் தேட்டர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. 100 படம் வந்து அன்றைக்கி கமலஹாசன் சார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்து கமல் சார் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரஜினி சார் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹி saw the movie in 4 frames. அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே அப்படியே கையை பிடிச்சி எக்ஸலண்ட் அப்படின்னாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லியிருக்காருன்னா ஓகே, ஏதோ இந்த பையன் பார்த்து ஏதோ அவர் பிடிச்சதுனால தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி டெஃபினட்டாக அவர் அதை மறந்துருப்பார். என் லைஃப் பூரா அதை மறக்க முடியாது. டீம் அப்படின்றது வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் எந்த டீம் பெஸ்ட்டு அப்படின்றத விட எந்த ஸ்கிரிப்ட் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் ஸ்கிரிப்ட் தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இப்போ நான் பண்ணிங்கன்னா சென்னை 28 ஃபஸ்ட்டு வந்த டைமில் அது புதுசாக இருந்தது. அடுத்து சரோஜா, பிகாஸ் ஆஃப் வெங்கட் பிரபு அந்த டீம், அதனால வி டிட் சரோஜா. ஸோ சரோஜா ஆல்சோ வென்ட் வெல். தமிழ் படம் கம்ப்ளீட்லி புது ஜானர். அதுவும் இட்ஸ் மோர் லைக் சென்னை 28 புதுசாக வந்த மாதிரி புது ஜானர். இப்போ புஷ்கர் காயத்ரி, இப்போது குவார்டர் கட்டிங். என்ன ஒரே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் தான், இது எல்லாமே புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதும் சரி எல்லாமே புதுசாகவே இருக்குது. இதில் பெஸ்ட்டு விஷயம்லாம் எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்கிறது தான், நம்ம எந்த ஒரு புது விஷயம் பண்ணாலும் தமிழ்நாடு மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த பெருமை நமக்கு எப்போவுமே இருக்குது. இதை நான் சொல்லலை, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் குவார்டர் கட்டிங் இது மாதிரி புதுசாக ஏதோ பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 1 நைட்டில் நடக்கிற ஒரு தின் லைனில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அண்ட் இது நல்லா போச்சு அப்படின்னா இதே மாதிரி நிறையா குட்டி குட்டி விஷயங்களை வச்சு நிறையா படங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு புது ஜானர். லெட்ஸ் see. அகில உலக சூப்பர் ஸ்டார் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பட்டம் வந்து தானாக வர்றது. அது வந்து நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அதாவது தமிழ் படத்தில் வச்ச அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சேர்ந்து ஜனங்கள்லாம் தூக்குறது. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 இடத்துக்கு போகும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன்ப்பா வேணாம்ப்பா எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் சும்மா ஜாலியாக அது கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும். நடிக்கிறது மட்டும்தான் வேலை. இல்லை, தெளிவாக ஃபஸ்ட்டு டைலாக் சொன்னது இந்த படத்தில் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது நீங்கள் தமிழ் படம் பற்றி கேட்குறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டே அப்படி சொல்லி தான் நான் அந்த படத்தில் மெயினாக போனது. ஸோ ஐ செட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஐல் மேக் ஃபன் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஷூட்டிங்னா 50-60 பேர் இருப்பாங்க. அவங்க இதில் பரதநாட்டியம் ஆடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அதுவும் ரொம்ப கேவலமாக ஆக்ஷன் உடனே சீரியஸாக நடிக்கிறதுலாம் வந்து உண்மையிலே அதுவும் அவங்க வந்து நான் ஆடிட்டே இருக்கும்போது சிரிப்பு சத்தம் பயங்கரமாக இருக்கும். அடா பாவி அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் இதனால் யாருன்னா ஹர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ லெட்ஸ் ஓகே, நம்மளை பார்த்து தான் சிரிக்கணும்.
நம்ம அது ரொம்ப ஈஸியான ஹியூமர். அவன் தலையை பாடுறா, இவன் காலை பாடுறா, இவன் மூஞ்சை பாடுறா அப்படின்னு சொல்கிறது. அதிலெல்லாம் சிரிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் த டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம். ஏன்னா ஹியூமர் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் ஹியூமர் ஆல்வேஸ், குட் காமெடியன் ஆர் குட் என்டர்டெய்னர் ஆல்வேஸ் மேக் ஃபன் ஆஃப் ஹிம்செல்ஃப். இது நான் சொல்ல சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக இப்போது நான் ஹிந்தி ரோபோ ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ ஜாலியாக அவரே வந்து அவர் தாழ்த்தி பேசுகிறார். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வர்ற ஒரு விஷயம் கிடையாது. சுத்தமாக ஈகோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வர முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரே பண்ணுறாரு. நம்மலாம் எங்கே இதில் ஆக்சுவலி ஐம் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. தே டோல் மீ டு ரைட் டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இப்போது அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 2 monthஸாக வீட்டில் தான் இப்போ தான் கொஞ்சம் மதிக்கிறாங்க. கரெக்டாக டைம் சாப்பாடெலாம் தராங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லையே அப்படின்ட்டு சும்மா சாப்பிட்டு ஜாலியாக வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கேன். அண்ட் லிசன் சம் ஸ்கிரிப்ட்ஸ். அண்ட் சீக்கிரமாக மேபி திங்க் இந்த மாதத்துக்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி ஆக்சுவலாக அது ட்ரீம்லாம் இல்லை, டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் ட்ரீம். ஏன்னா டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இப்போது நடிக்கிறது அப்படின்றது என்னென்னா, ஓகே வி என்ஜாய் ஆக்டிங். சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து இது சரின்னு தோணும். அது வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சியில் அந்த டேரக்டர் இருந்தால் நம்ம போய் சொன்னால் அதை புரிஞ்சுப்பாங்க. சம்டைம்ஸ் அது புரியல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு சொல்லுவாங்க, ஓஹோ அது மாதிரி பண்ணிடலாமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வந்து எதில் இருக்குன்னா டைரக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் டைரக்டர் தான் எப்போவுமே ஹீரோ. சும்மா ஹீரோஸ்லாம் வந்து மேபி ஸ்டார் வேல்யூ அந்த மாதிரி லெவலில் போனால் ஹீரோஸ்லாம் பெரியது. பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு நார்மல் ஃபிலிமுக்கு வந்து டைரக்டர்ஸ் தான் கேப்டன். அண்ட் அந்த ரோல் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் கூப்பிட்டாங்கன்னா காலையில் கூப்பிடுவாங்க, 9 மணிக்கு போயிட்டு உட்காந்தோன்னா 3 மணிக்கு ஷாட் வரும். அது வரைக்கும் போர் அடிக்கும் உட்காரது. ஆனால் டேரக்டர்லாம் அப்படி இல்லை, சும்மா சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒர்க் இன்ட்ரெஸ்ட்காக வச்சு சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போர் அடிக்குது உட்காந்து.